ஆயுர்வேதத்தில் வந்து அந்த சீசன்ஸை வந்து முதல் 2 பருவமாக பிரிச்சிருக்காங்க. ஒன்று வந்து உத்தராயணம், தட்சிணாயணம். உத்தராயணத்தில் 3 சீசனும், தட்சிணாயணத்தில் 3 சீசனுமாக பிரிச்சிருக்காங்க. இப்போ நம்மளுக்கு அவ்வளோ ஸ்பெசிஃபிக்காக 3 சீசன் அப்படின்னு சொல்ல முடியாது. 2 பனி காலத்துலேருந்து மாறி வெயில் காலத்துக்குள்ளே போகிறது அப்படின்னு வச்சுக்கலாம். இந்த உத்தராயணத்தில் வந்து என்னென்னா வெயில் ஜாஸ்தியாக இருக்கிறதுனால நம்மளுக்கு வந்து நம்மளோட உடம்புல இருக்கிற எனர்ஜி நேச்சர் எடுத்துக்கும். அடுத்த ஆதான காலம்னு சொல்லுவோம் தட்சிணாயணத்தில். அப்போ என்னென்னா குளிராக இருக்குது, நேச்சருக்கு நிறையா மாய்ஸ்சர் இருக்கிறதுனால நம்மளுக்கு உடம்புக்கு எனர்ஜி நிறையா கிடைக்கும்னு சொல்லுவாங்க. அப்போ இந்த ஒரு சீசனுமே வந்து ஒரு தோஷத்தை நம்மளுக்கு உருவாகும், ஜாஸ்தியாகும், குறையும் அப்படின்னு சைக்கிள்ஸ் இருக்குது இந்த ரித்துச்சரியால். அதாவது ஒரு சீசனோட நம்ம என்னென்ன பண்ணணும் அப்படின்னு வந்து ஆயுர்வேதத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் வந்து நம்மளுக்கு எதுக்கு அப்படின்னா, இதை தெரிஞ்சால் நம்ம உடம்பு வாகுக்கு தகுந்த மாதிரி அந்த சீசனில் என்னென்ன ஃபாலோ பண்ணணும், என்னென்ன சாப்பிடலாம், சாப்பிடக்கூடாது, இது எல்லாமே வந்து தெளிவாக சொல்லி கொடுத்துருக்காங்க. இது பண்ணுறதுனால நம்மளுக்கு என்ன ஆகுது அப்படின்னா, நம்மளுக்கு நிறையா வியாதிகள் வந்து வராமல் தடுக்கப்படுது. இது வந்து ப்ரிவென்டிவாக இருக்கும் இதை ஃபாலோ பண்ணுறது. நம்ம உடம்புலையும் வந்து ஒருத்தருக்கு ஒரு தோஷம் அதிகமாக இருக்கும். அதே தான் நம்ம பிரகிருதி அப்படின்னு சொல்கிறோம். அதாவது நம்ம பாடியோட கான்ஸ்டிடியூஷன். அதுபடி நம்ம ஹெல்த்தை மெயின்டைன் பண்ணுறதுக்கு இந்த ரித்துச்சரியா, அதாவது சீஸ்னல் ரெஜிமென் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த சீசனில் ஃபாலோ பண்ணக்கூடிய விஷயங்கள், இதை வந்து நம்ம கரெக்டாக ஃபாலோ பண்ணும்போது நம்ம வியாதி இல்லாமல் இருக்கலாம். இப்போ பர்டிகுலராக இந்த சீசன் எடுத்தோம் அப்படின்னா, நம்ம வந்து பின் பனிக்காலம் முடித்து வெயில்குள்ளார போயிட்டுருக்கோம். அதுவும் கம்ப்ளீட்டாக குறையலை, இதுவும் கம்ப்ளீட்டாக இன்னும் செட்டின் ஆகலை, வெயிலும் கம்ப்ளீட்டாக வரலை. ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது நம்மளுக்கு என்ன ஆகும், டே டைமில் நிறையா வெயில் இருக்கிறதுனால நம்மளுக்கு நிறையா குளிர்ச்சியான உணவு சாப்பிடணும் அப்படின்னு தோணும். நம்ம வந்து இப்போ இருக்க சீசன் அப்படின்னு பார்த்தோம்னா, நம்ம வந்து பனிக்காலம் வந்து முடிய போகுது, வெயில் காலம் ஆரம்பிக்க போகுது. இந்த ரெண்டுக்கு நடுவில் இருக்கும். இதை வந்து ரித்து சந்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கடைசி ஒரு வாரம் முடிய போகிற சீசனில், வரப்போகிற சீசனில் ஒரு வாரம், இந்த ரித்து சந்திங்கிற காலத்தில் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, பழைய உணவுகள், பழைய பழக்க வழக்கங்களை கொஞ்சம் கொஞ்சமாக விடணும், புதுசாக கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்றுக்கணும். அந்த டிரான்சிஷன் வந்து ஸ்மூத்தாக இருந்ததுன்னா நம்ம உடம்புல வந்து எந்த வியாதி, எந்த கஷ்டங்கள் எதுவுமே இல்லாமல் ஸ்மூத்தாக நம்மளும் அடுத்த சீசனுக்குள்ளே போயிடுவோம். அது எதுக்காக அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, பனி காலத்தில் நம்மளுக்கு வந்து நிறையா கிழங்கு வகைகள்லாம் கிடைக்கும், நல்லா ஹெவி டு டைஜஸ்ட் ஃபுட்டாக நம்ம சாப்பிடுவோம். ஏன்னா அப்போ குளிராக இருக்கும், நம்ம உடம்புக்கு உஷ்ணம் தேவை. ஆனால் இனிமேல் வரப்போகிற காலத்தில் வந்து நிறைய நீர் காய்கறிகள், பழங்கள், அது வாட்டர்மெலன், தர்பூசணி பழம், கிருணி பழம், அந்த மாதிரி தண்ணியாக இருக்கிற பழங்கள், காய்கறிகள் தான் நிறையா கிடைக்கும். ஸோ அதுக்கு ஒரு மாதிரி டைஜஷன் வேணும், இப்போ வரப்போகிறதுக்கு ஒரு மாதிரி டைஜஷன் வேணும். ஸோ இதுக்கு நம்ம உடம்பு அதை தன்மையை மாற்றிக்க வேண்டிய டைம் இது. இந்த பீரியடில் நம்ம வந்து நம்மளுக்கு இந்த உஷ்ணம் ஆகுதுங்கிறதுக்காக அதிக சில்லாக இருக்கிற, அதிக குளிர்ச்சியாக இருக்கிற உணவெல்லாம் சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா, அந்த டைஜஷன் மாற்றம் வந்து சரியாக முடியாமல் உடம்பு ரொம்ப கஷ்டப்படும். அதே நேரத்தில் இந்த சீசன் மாறுற நேரத்தில் முன்னாடியெல்லாம் வந்து விளக்கெண்ணெய் கொடுத்து வயிறு சுத்தம் பண்ணிக்குவாங்க. அப்படி சுத்தமாக வச்சுக்கும் போது அந்த ஒரு நாள் வயிற்றால போகிறக்கு மருந்து எடுக்கும் போது என்ன ஆகுதுன்னா, நம்ம முன்னாடி சீசனில் அக்யூமுலேட் ஆன, அதாவது சேர்த்து வச்ச கழிவுகள் எல்லாத்தையுமே வந்து நம்ம க்ளீன் பண்ணிடுறோம். அப்போ இந்த சீசனுக்குள்ளே போகும்போது நம்ம டைஜஷன் வந்து புதுசாகவும் இந்த சீசனுக்கு எப்படி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரியும் மாறிக்கும். யாருக்கு இந்த கஃப தோஷம் அதிகமாக அக்யூமுலேட் ஆகிருக்கோ போன சீசனில், அவங்களுக்கு நஸ்யம்னு சொல்லுவோம் நாங்கள். அதாவது மூக்கில் கொஞ்சம் மெடிக்கேட்டட் ஆயில் விட்டுட்டு ஸ்டீம் பண்ணி அங்கே இருக்கிற கஃபம் எல்லாத்தையும் வெளியில் எடுக்கிற ட்ரீட்மெண்ட், அதுவும் இந்த சீசனில் பண்ணுறது ரொம்ப நல்லது. ஆயுர்வேதம் பொறுத்த வரைக்கும் என்னென்னா, நம்ம உடம்போட டெம்ப்ரேச்சர் வந்து அவ்வளோ அதிகமாக, இப்போ ஐஸ்கிரீமோ இல்லை ஃப்ரிட்ஜிலேருந்து வாட்டரோ குடிக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, எக்ஸ்ட்ரீம் டெம்ப்ரேச்சர் வேரியேஷன் வருது. அதிலிருந்து நம்ம பாடி தன்னோட டெம்ப்ரேச்சர் மெயின்டைன் பண்ணிக்கிறதுக்காக நிறைய உழைக்க வேண்டியிருக்கு. அந்த மாதிரி சடன் டெம்ப்ரேச்சர் சேஞ்சஸ் எல்லாம் எப்போவுமே வந்து ஆயுர்வேதம் அட்வைஸ் பண்ணாது. நீங்கள் பானையில் வச்ச தண்ணி, நன்னாரி, வெட்டி வேர் அந்த மாதிரி தண்ணியில் போட்டு வச்சுருந்து அந்த குளுமையான தண்ணி, அதுதான் நேச்சுரலாக நம்ம உடம்புக்கு
குளுமையை கொடுக்கும். ஆக்சுவலாக நீங்கள் ஐஸ்கிரீம் சாப்பிடும்போது என்ன ஆகுது அப்படின்னா, சாப்பிடும்போது உங்களுக்கு குளிர்ச்சி மாதிரி இருக்கும். ஆனால் அந்த நேரத்தில் நம்ம டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணுறதுக்காக அதிகமான உஷ்ணத்தை நம்ம பாடி ப்ரொடியூஸ் பண்ணும். ஸோ ஆக்சுவலி வந்து அந்த உடம்புக்கு உஷ்ணம்தான் அதிகமாகுது. அந்த மாதிரி ரெஃப்ரிஜரேட் பண்ணின, அதாவது ஆர்டிஃபிஷியலாக குளிர்படுத்தின உணவு சாப்பிடும்போது. நீங்கள் நேச்சுரலாக பானையில் வச்ச மோர், கம்பு சோறு மோர், அந்த மாதிரி உள்ளுக்குள்ளேயும் குளிர்ச்சி பண்ணுற மாதிரி உணவு சாப்பிட்றது தான் ஆக்சுவலி நல்லது இந்த சீசனுக்கு. அந்த மெதுவாக இந்த உணவில் இந்த மாதிரி காய்கறிகள், கிழங்கு வகைகள் அந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் தவிர்த்துட்டு இனிமேல் வந்து பூசணிக்காய், பரங்கிக்காய், அப்புறம் இது பீக்கங்காய், புடலங்காய், அந்த மாதிரி நீர் காய்கறிக்கு மாறுங்க. அதே மாதிரி பழங்களும் இந்த சீசனில் எல்லாமே வெள்ளரிக்காய், தர்பூசணி, அந்த மாதிரி நீர் நிறையா சத்து இருக்கிறது தான் கிடைக்கும். இந்த சீசனில் நம்ம வாட்டர் லாஸ், வெயில்னால வாட்டர் லாஸ் நம்ம பாடியில் நிறையா ஆகிறதுனால தான் சீஸ்னலி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் நம்மளுக்கு கிடைக்கிது. அதை நிறையா எடுத்துக்கோங்க. உடம்புக்கு குளிர்ச்சி வேணுன்ற போது பானையில் தண்ணியில் வெட்டி வேறு, நன்னாரி அந்த மாதிரி போட்டு வச்சு குடிங்க. அந்த மாதிரி சர்பத்தெல்லாம் குடிங்க. ஆனால் இந்த கலர் சேர்த்த குளிர்பானங்களோ ஐஸ்கிரீமோ இதெல்லாம் வந்து ஆப்போசிட் ரியாக்ஷன் தான் நம்ம உடம்புக்கு கொடுக்குது. இந்த சீசனுக்கு நிறைய பழங்களும், இளநீ, நொங்கு, அந்த மாதிரி இந்த சீசனுக்கு மட்டுமே கிடைக்கக்கூடிய உணவுகள் வந்து நிறையா அவங்களுக்கு அடிக்கொருக்கா கொடுக்கணும். நம்ம உடம்பு வந்து அதிகப்படியான, நம்மளுக்கு தேவையை விட அதிகமான நீர் சத்து அது கொடுக்காம அதுவும் நம்ம உடம்புக்கு ஜீரணத்தை பாதிக்கும். ஸோ அதனால மாறி மாறி அந்தந்த சீசனில் கிடைக்கிற எல்லா பழங்களையும் ஒரு நாளைக்கு ஒன்று, அடுத்த நாளைக்கு வேறு, அந்த மாதிரி மாறி சாப்பிடும்போது நம்ம ஜீரண சக்திக்கும் எளிதாக இருக்கும் அதே ஜீரணம் பண்ணுறது. பழங்கள் அப்படின்றதுனால நம்ம வந்து ஒரே விதமான பழங்களை எப்போவுமே எடுத்துகிட்டு இருக்கிறதுனால ஒரு விதமான சத்து மட்டுமே நம்மளுக்கு கிடைக்கிற மாதிரி இருக்கும். ஸோ இந்த சீசனில் கிடைக்கிற எல்லா விதமான பழங்களையும் கொஞ்சம் கொஞ்சம் அளவு மாறி மாறி ஒரு நாளைக்கு ஒரு பழம் வீதமாக எடுத்துக்கோங்க. எதுவுமே வந்து அளவுக்கு மீறினா அது நம்ம உடம்புக்கு கெடுதல் தான். அதனால் அந்த அளவை மெயின்டைன் பண்ணிக்கோங்க. அந்த நீர் சத்து நம்ம உடம்புக்கு கிடைக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அதே மாதிரி புளிப்பு சுவை உள்ள பழங்கள் எல்லாம் வந்து கொஞ்சம் அதிகம் எடுக்காமல் இருக்கிறது நல்லது. ஏன்னா அதுவும் அளவுக்கு மீறும் போது நம்ம உடம்புக்கு அசிடிட்டி ஆகும். அசிடிட்டிக்கு ஆகும்போது இந்த வெயில் காலத்தில் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ புளிப்பு சுவை உள்ள பழங்கள் கம்மியாகவும், மற்ற இனிப்பு சுவை அதிகமாக இருக்கிறது தான் வெயில் காலத்துக்கு பெட்டராக இருக்கும். அந்த மாதிரி குழந்தைங்களில் பார்த்திங்கன்னா அவங்க ரொம்ப ஆக்டிவாக இருப்பாங்க. அதனால் அவங்களுக்கு எனர்ஜி லாஸ் நிறையா இருக்கும். பெரியவங்கள விட அவங்க வந்து ஓடிட்டே இருக்கிறதுனால அவங்களுக்கு இந்த நீர் சத்து குறையிறது நிறையா வரும் இந்த டைமில். அதே மாதிரி யூரினரி இன்ஃபெக்ஷன் நிறையா வரும் நீர் சத்து உடம்புல குறையிறதுனால. ஸோ அவங்களுக்கு நார்மல் தண்ணியே வந்து கொஞ்சம் இந்த கேர்ஃபுல்லாக அவங்கள குடிக்க வைக்கிறது ரொம்ப அவசியம். அதே மாதிரி அளவான இதில் இந்த பழங்களை கொடுக்கறதும் ரொம்ப ரொம்ப அவசியம்.